السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த திக்ரை 100 தடவைகள் ஓதுவோம். யார் இந்த திக்ரை ஒவ்வொரு நாளும் 100 தடவைகள் ஓதுகிறாரோ, கடல் நுரையளவு பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹ் அந்த பாவங்களை மன்னிக்கின்றான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நலவுகளையும் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு திக்கர், அல்லாஹ்வினுடைய உதவிகளை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய திக்கர், அன்றைய நாள் முழுவதும் வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபஜ்ருடைய நேரம் இருக்கின்றது, மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. யார் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார்களோ, திக்ர் செய்துவிட்டு சூரியன் உதயமானதும் அந்த இஷ்ராக்குடைய அந்த தொழுகையை தொழுது வருகிறாரோ, அவர் ஒப்புக்கொள்ளப்பட்ட உம்ரா மற்றும் ஹஜ் செய்த நன்மையை அல்லாஹ் அவருக்கு வழங்குகின்றான் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று யார் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக அல்லாஹுவை திக்ர் செய்கிறார்களோ, அதே போன்று அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு சிறிது நேரம் அல்லாஹுவை திக்ர் செய்கிறார்களோ, அவர்களுடைய அன்றைய நாளினுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுப்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திக்ர் மிக முக்கியமான ஒரு திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் இந்த திக்ரை ஒவ்வொரு நாளும் 100 தடவைகள் ஓதுகிறாரோ, அவருடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். என்ன திக்ர்? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இந்த திக்ரை யார் 100 தடவை ஓதுகிறாரோ, அவர் கடல் நுரையளவு பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் இந்த திக்ரை அதிகமாக ஓதுவோம். புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதன் பின்னர் அதிகமாக நாம் அல்லாஹுவை திக்ர் செய்வோம், தஸ்பீஹ் செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் என்ன சிறப்புகளை கூறியிருக்கிறானோ அந்த சிறப்புகளை அல்லாஹ் நமக்கு வழங்குவான்.